வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. தினம் ராசி பலன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல 1/2/2026 எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓடிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, பௌர்ணமி யோகம் தைப்பூசத்தன்னைக்கு. சரிங்களா? தை மாசம் 18ஆம் தேதி விசுவாவசு வருடம் ஓடிட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைங்க. சரிங்களா? பூச நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. சந்திராஷ்டமமா அமையிறது கேட்டை நட்சத்திரத்துக்கும், மூல நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமமா அமையும். ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். மேசத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு நீங்க எடுத்த காரியம் வெற்றி வாய்ப்பை நல்லாவே கொடுக்குதுங்க. அப்பனா குடும்பத்திலையும் சந்தோஷங்கள் இருக்கும். தொழிலையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நினைச்ச காரியம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு கொஞ்சம் கவலைப்படக்கூடிய காலமா நாளைக்கு அமையுங்க. கொஞ்சம் நீங்க அதை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். கடவுள் வழிபாடு எடுத்துக்கங்க. அது உங்க கவலைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நினைச்சுக்கலாம். மிதுனத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்திலேயோ இல்ல தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ இல்ல உங்க செய்கையினாலேயோ கொஞ்சம் பயங்கள் வந்து சேரும். பயப்படுவீங்க. அந்த பயத்துல இருந்து கொஞ்சம் வெளிய வாங்க. நீங்களும் நாளைக்கு முருகனை வழிபாடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி கடகத்தை பொறுத்த அளவுக்கு நாளைக்கு நட்புகள் மூலியமா லாபங்கள் வந்து சேரக்கூடிய நாளும் நல்லா இருக்குங்க. அதனால நட்புகள நாளைக்கு வளர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நட்புகளிடையே கொஞ்சம் சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு நாளைக்கு ஏற்படும். அதுவும் கொஞ்சம் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் வெளிய வாங்க. சிம்மத்த பொறுத்த அளவுக்கு நாளைக்கு எடுத்த காரியம் கொஞ்சம் தடங்கல் ஏற்படுங்க. அந்த தடங்களுக்கு நீங்க முருகன் வழிபாடே எடுத்துக்கிறது சிறப்பு. தடங்கள் நிவர்த்தியாகி வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். கன்னிய பொறுத்தளவுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல, அதாவது குடும்பத்திலேயோ இல்ல செய்யக்கூடிய வேலையிலேயோ உங்களுக்கு சந்தோஷங்களும் நிம்மதியையும் நாளைக்கு நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கு. துலாம பொறுத்தளவுக்கு நாளைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்தும். குடுக்கல் வாங்கல்ல கரெக்டா இருங்க. அது மூலியமா வேண்டாத கெட்ட பேரையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க துலாம பொறுத்தளவுக்கு. விருச்சகத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு நீங்க நினைச்சது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் தான். தனுசை பொறுத்தளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு தனலாபத்தை கொடுக்கும். குடும்பத்திலையும் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்கு. மகரத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு குடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் சிக்கல் ஏற்பட போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையிலையும் சிக்கல் ஏற்பட போகுது. கொஞ்சம் அதுக்கு கவனமா இருந்துக்கங்க. கும்பத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு கொஞ்சம் ஆஸ்பத்திரி செலவோ இல்ல வேண்டாத விரைய செலவுகளோ கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மீனத்தை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவிக்கு இடையில எதிர்ப்போ இல்லைன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல சில எதிர்ப்புகளோ உங்களை வந்து சேரும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஒருத்தவங்க வீட்டில் நம்ம போய் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னோம்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். மனதளவில் கூட அவங்களுக்கு தீமை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி. வணக்கங்க.